अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे நமः. இந்த ஸ்லோகமாகப்பட்டது விபீஷணன் எப்படி பெருமாளை சரணம் புகச்சே அனுசந்திச்சானோ அதுபோல நாம் தேசிக ஆச்சாரியனை சரணம் புகணுமோ இல்லை முதல்ல அதை பெருமாளுக்கு உண்டான அந்த குணங்கள்லாம் ஆச்சாரியனிடத்தில் இருக்குது. அதாவது பெருமாள்கிட்ட நம்ம சேர்ப்பிக்கக்கூடிய காரியத்தை ஆச்சாரியன் பண்ணுறார். பெருமாளை நாம் சரணம் எடுத்தனால என்ன பண்ணுறான், பெருமாள் நம்ம தன்னிடத்தில் சேர்த்துக்கிறான். அந்த சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை ஆச்சாரியன் இங்கே பண்ணுறார். அதனால் அப்படி நமக்கு தஞ்சமார்த்தினால அந்த பெருமாளுக்கு என்ன குணங்களை சொல்லி அவன் சரணாகதி என்ன பண்ணுங்கோள் சமர்ப்பிங்கோள்னு சொன்னானோ அந்த குண விசேஷம் இருக்குதுன்னு அனுசந்தானம் பண்ணிட்டு அவர் விதத்தில் கவிதார்க்கிக சிம்ஹாய அப்படின்றதுனால சர்வலோக சரண்யாயா அப்படின்னு இவன் சொன்னானே, விபீஷணன் சொன்னானே, அதை போல் எல்லா லோகங்களும் இவரை லோகத்தில் உள்ளவர்கள் எந்த பிரிவினரும் இவருடைய உபதேசத்தை கேட்க முடியும், கேட்டு அதன்படி நடந்து எம்பெருமான அடைய முடியும். அப்படின்றதுனால இந்த சர்வலோக சரண்யாய்க்கு துல்லியமாக கவிதார்க்கிக சிம்ஹாயா அப்படின்ற பதம் இருக்குது. ஏன்னா இவருடைய உபதேசம் அந்த கவி சிம்மமாகவும் தார்க்கிக சிம்மமாகவும் இருக்கிறதுனால அதனால் எல்லாருக்கும் வழிவகை சொல்லக்கூடியதாக இவருடைய உபதேசம் இருக்குது. அதனால் சர்வலோக சரண்யாய எல்லாரும் இவருடைய கிரந்தத்தை அடைக்கலம் தான் சரணமாக பற்றினா தஞ்சமாக அடைஞ்சால் அது நல்வழி காமிக்கும். எம்பெருமான அடையக்கூடிய வழி அவளுக்கு தகுந்தபடியாக எம்பெருமான அடையக்கூடிய வழியை காண்பிக்கும். அதுக்கப்புறம் விபீஷணன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், இப்படி சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருக்கான். அது எப்படி அவனால் முடியுதுன்னா, ராகவாய மகாத்மனே, அவன் ராகவனாக இருக்கான், ரகு வம்சத்தில் உதித்தவனாக இருக்கான். ராகவன்றதுக்கு லாகவமாக இருக்கான், சௌலபிய பூர்ணனாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் ராகவன்ற திருநாமம் எப்படி வந்தது, ரகு வம்சத்தில் அவதரிச்சதுனால ராகவன் அப்படின்னு. இவன் தசரதனுக்கு மகனாக இருந்தான். ஒன்றான பெரிய பெருமாள் இருக்காரே ஸ்ரீரங்கத்தில், அந்த பெருமாள் பிரம்மலோகத்திலேருந்து இக்ஷ்வாகு குலதனம்னு சொல்கிறான். பிரம்மலோகத்திலேருந்து இக்ஷ்வாகுக்கு வந்தது, பிரம்மாவனுடைய லோகத்திலேருந்து. அந்த இக்ஷ்வாகு குலத்தில் தான் இவர் பிறந்திருக்கார். ஆனால் அதெல்லாம் சொல்லலை, ராகவன்னு சொல்கிறார். என்ன ராகவன்னா ரகு வம்சத்தில் உதித்ததுனால ராகவன். ஏன் ரகு வம்சத்தில் உதித்தனால ராகவன்னா, ரகுவனுடைய அப்பா அதான் அவர் என்ன பண்ணார், பிள்ளைக்கு பேர் வைக்க தேவை ராகவன்னு வச்சார். ராகவன்னா ரக் அப்படின்றது ஃபோர்த்தை காண்பிக்கிறது, கமனத்தை காண்பிக்கிறது. அதாவது இவங்கிட்ட இவன் ஒருத்தனை பார்த்து சொல்கிறோம் நம்ம லோகத்தில், இவன் காரியத்தை சாதிப்பான்பா, இவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நல்லவனுக்கு நல்லபடியாக போவான், கெட்டவனுக்கு கெட்டபடியாக போவான், இன்னொரு விதமானா இன்னொரு விதமாக போவான் அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு சொல்கிறோமோ இல்லை. அதுபோல் அந்த ரகு அப்படின்ற அந்த ரகுன்ற தாத்துவுக்கு போகிறது அப்படின்னு அர்த்தம். அது போகிறதுன்னா என்ன அர்த்தம், எல்லை வரையில் போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு ஒன்றும் அவதி இல்லாததுனால நான் இவ்வளோ வரையில் தான் போவான்றது இல்லை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு சொல்கிறோமோ இல்லை, இல்லை கோ டு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்கிறோமே, ஆன மாதிரி அது எப்படி. அதனால் இவன் வித்தைகளை கற்கறத்தில் உயர்ந்தவனாக போகிறான். வித்தைகளை கற்கறத்தில் உயர்ந்த வித்தை எது, எல்லா வித்தையும் கற்று வேதாந்தத்தில் என்ன சொல்கிறது, வேதாந்தத்தில்
நியாசம்ன்ற தபஸு தான் உயர்ந்தது எல்லாத்தையும் காட்டிலும் அப்படின்னு. அதனால் அவ்வளோ தூரம் போய் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த ரகு என்ன பண்ணான்னா, ரகு மகாராஜா எல்லாருக்கும் சரணம் அடைஞ்சவாளுக்கெல்லாம் சரணாகத ரட்சணம் பண்ணாங்க. ஏன்னா அது தெரிஞ்சுட்டு இருக்கான், நான் கற்கறதுல அவ்வளோ எல்லையில் போய் கற்றுருக்கான், அதனால் கற்றபடி நடக்கான். அதனால்தான் இந்த விபீஷணனை ஏற்றுக்காத போட்டாக்கா மகாராஜாக்கள்லாம் தடுத்தா, சுக்ரீவ பிரபுத்திகள்லாம் அவன் எதிரி பக்கத்துலேருந்து வரான், கொஞ்சம் யோஜனை பண்ணணும் அப்படின்னு, கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. உடனே என்னன்னா பெருமாள் அவன் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் தோஷவானே இருந்தால் கூட நான் கைவிட மாட்டேன். அப்படி கைவிட்டால் நான் என்னுடைய முன்னோரான ரகுக்கள்லாம், அப்புறம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டாதி புரோஹிதர்கள்லாம் இவனுக்கு சொல்லி வச்சது, நம்ம குலத்தில் உதித்தது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அப்படி சீ அப்படின்னு என்னை பழிப்பர்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள். அதனால் ரகு வம்சத்தில் வந்ததுனால தான் இவன் அந்த ரகுலாம் சரணாகத ரட்சணம் பண்ணவா, அதுக்கே கொடி கட்டி இருந்தவா அந்த மகாராஜாக்கள்லாம். அந்த வம்சத்தில் நான் சரணாகத ரட்சணம் பண்ணலைன்னா நான் மட்டமாயிடுவேன்னு சொன்னான். சரி, அவளால் நிந்திக்கப்படக்கூடியவன் ஆகிடும், லோகமெல்லாம் கருகிக்கும். என்ன இவன் ரகுவம்சத்தில் ராகவன்னு பேர் வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி, அதே மாதிரி ரகு எந்த எல்லைக்கும் போகிறதுன்னு இருக்கோல்ல, எந்த எல்லைக்கும் போகிறதுன்னா அதே மாதிரி விஸ்வஜித்து அவன் ராஜாவாச்சே, அதனால் எல்லாரையும் எல்லா மன்னர்களையும் அவன் ஜெயித்தான், தன் கீழே கொண்டு வந்தான். அப்படியும் அந்த விதத்துலேயும் அந்த எக்ஸ்டென்ட் போனான், எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு போனான். எல்லாரையும் தன் குடை கீழே கொண்டு ஜெயிச்சு இது பண்ணான். அப்படி பண்ணால் விஸ்வஜித்து அப்படின்னு யாகம் பண்ணணும். விஸ்வ மொத்தத்தையும் ஜெயித்தினாங்க. அந்த யாகத்தில் என்ன பண்ணான், எல்லாத்தையும் தன்னுடைய பொருள்கள் மொத்தத்தையும் பிராமணாளுக்கு அப்படியே தானம் பண்ணான். இப்போ இதுலேருந்து ரகுன்ற பேர்னால, ரகு என்ன ராகவன் அப்படின்றதுனால ரகு குல திலகன் ராகவன் ஆச்சு. அந்த ராகவன் சொன்னதுனால என்னன்னா, இவன் சரணாகத ரட்சணம் பண்ணக்கூடியவன். அப்படி சரணாகத ரட்சணம் பண்ணச்சே தன்னை தந்த கற்பகமாக விளங்கக்கூடியவன். எல்லாத்தையும் பிராமணாளுக்கு அவன் ரகு கொடுத்தானோ இல்லை யாகம், விஸ்வஜித் யாகம் பண்ணி, அதுபோல் இவனும் தன்னையே தரான் கற்பகம் விருட்சமாக. கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் தரும். இந்த இவன் என்ன எப்படிப்பட்ட கற்பகம், தன்னை தந்த கற்பகம், தன்னையே தரான் எல்லாருக்கும். அதனால் இவனுக்கு ராகவன் பெருமாளுக்கு திருநாமம். அதனால் அந்த ராகவாய இப்படி தன்னை தரத்தினால தான் தன்னளவான சுகத்தை எல்லாரும் அனுபவிக்கிறான். தான் எப்படி சுகத்தை அனுபவிக்கிறானோ, போகங்களை அனுபவிக்கிறானோ, அந்த போகம் மொத்தம் அனுபவிக்கிறான் இவன். இதாவது பிராமணாளுக்கு அவன் தந்தான் எல்லாத்தையும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. இவாளும் பிராமணாள் தான். யார் சரணாகதி பண்ணிக்கிறாளோ அவள் பிரம்மத்தை அறிஞ்சவா, அவள் பிரம்மவித்து. அதனால தான் இவாளை நிலத்தேவர் வையத்தேவர் அப்படின்லாம் ஆழ்வார்கள்லாம் சொல்கிறான். பூசுராள் அப்படின்னு சொல்கிறது வேதம் ஓதக்கூடிய பிராமணால மாத்திரம் சொல்லலை. இந்த மாதிரி அந்த பிரம்மத்தை அறிஞ்சு பிரம்மத்தினிடத்தில் சரணாகதி பண்ணவனும் இதுதான். தந்தேவா பிராமணம் விதுகு, தேவதைகள்லாம் அவனை பிராமணன் அப்படின்னு அறியறா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் இவன் அந்த பிரம்மவித்தாக இருக்கவன் சரணாகதி பண்ணி தன்னை அடையிச்சே என்ன பண்ணுறான், தன்னையே கொடுக்குறான் எம்பெருமான். அதனால் ராகவன்னு பேர். அதனால் எளிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்றதும் அதில் தெரியுது. எளிமையாக இருக்கவன்றவன் வெறுமை பிச்சைக்காரன் கூட எளிமையாக சுவாமி சுவாமி சாமி சாமின்னு கிட்ட வருவான். இதெல்லாம் ஒரு எளிமையாக அவன் எளிமையான வாழ்க்கை வாழ்வான். என்ன அப்படின்னா அதெல்லாம் எளிமை இல்லை. அதாவது உயர்ந்த தன்மை இருந்து எளியவனாக இருக்கணும், அதுதான் இது. அதனால தான் இந்த ராகவா என்ற இந்த இடத்துல என்ன, கல்யாண குணசாலினே, அந்த சௌலபியத்தை காண்பிக்கிறது. கல்யாண குணசாலின்ற சப்தத்துக்கு முன்னையே அர்த்தம் சொன்னோம். என்ன சொன்னோன்னா, ஈடுபாட்டோட தன்னுடைய குணங்களை கொண்டு பிறருக்கு
அவளை உய்விப்பிக்கிறது இருக்குதே, உதவுறது இருக்குதே, அது ஈடுபாட்டோடு பண்ணணும். அதே மாதிரி எளிய வகையில் பண்ணணும், கடினமான வகையில் கூடாது. அதுதான் அப்போ தான் அந்த ஷாலின் அப்படின்ற சப்தம் அவளுக்கு தான் சொல்ல முடியும். அது யார் ஈடுபாட்டோட ஒரு காரியத்தை ஈடுபாடு கொண்டும் எளிமையாகவும் பண்ணுறாளோ அவளுக்கு ஷாலின் பேர். அதனால் ஷாலின்றது அது குறிக்கும். அதனால் இவர் கல்யாண குணங்களை கொண்டு அப்படி பண்ணுறதுனால ஈடுபாட்டோட மிக்கவும் ஆதரத்தோடு பண்ணுறார், எல்லாரையும் அரவணைச்சி பண்ணுறார். அதனால் கல்யாண குணசாலினே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கவனுக்கு அவர் என்ன பண்ண, அதாவது இவருடைய கிரந்தமாகப்பட்டது என்ன பண்ணுறது, நம்முடைய பயத்தெல்லாம் போக்குறது. நம்முடைய பயத்தெல்லாம், எல்லாத்துக்கும் காரணம் என்னது, பயம்தான். எல்லாத்துக்கும் சர்வ விரோதமான காரியம் பண்ணுறதுக்கு அனாச்சாராதிகள் நாம் சச்சரித்திரனாக இல்லாத துஷ்சரித்திரனாக இருக்கிறதுக்கு காரணமே பயம்தான். நமக்கு இந்த பொருள் இல்லைன்னா நாம் டீக்ரேட் ஆகிடுவோமோ என்னமோ, இந்த பொருள் இல்லைன்னா கஷ்டப்படுவோமோ என்னமோ, செல்வம் சேரலைன்னா நாளைக்கு பின்காலத்தில் வருத்தப்படுவோமோ என்னமோ, இப்படின்ற பயம்தான் இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்ற தீக்குணங்கள்லாம் சொல்கிறாளே, அந்த தீக்குணங்களுக்கெல்லாம் பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆசை ஏன் வருது ஒரு பொருளில் அப்படின்னா, ஐயோ அந்த பொருள் நமக்கு கிடைக்காது போயிட்டால், அந்த பொருள் கிடைச்சாதான் நம்ம நன்னா இருப்போம், அது கிடைக்கலன்னா நாம் நன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் அந்த பொருள் ஆசை வருது. சில பேர் என்ன பண்ணுவான், அதாவது எதனா ஒரு எமர்ஜென்சி பீரியட் அந்த மாதிரி வரச்சே என்ன பண்ணுவா, எல்லாரும் 10 நாளைக்கு கறிக்காயெல்லாம் வாங்கிப்பான். வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சி வச்சு அதெல்லாம் இருக்கும். என்ன பயம், ஐயோ கர்ஃப்யூன்றான், அதுன்றான், இதுன்றான், அதனால் கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்காத கொடுத்தோம்னா எப்படி நாம் இது பண்ணுறது, அதனால் 10 நாளைக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோ அது இது எதனால் வருது, இந்த பயத்தினால் வருது. 10 நாளைக்கு அதே கிடைக்கிற போது என்ன பண்ணுவான், இன்றைக்கி ஒன்றுமே கடமதில்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஊஞ்சல்லையும் சோஃபாவிலையுமே உட்காந்துட்டு கடைக்கே போகாத, சரி இன்றைக்கி வெறுமை எதனா ஒரு உளுத்தம்பருப்பு தொகையில் அரைச்சி அப்பலாம் காய்ச்சி காலத்தை ஓட்டிடுவோம். அன்றைக்கி நன்னா கிடைக்கும், இவன் போகாத சோம்பேறித்தனம். அப்போ அந்த இடத்துல ஆசை வருதா, அது அடையலையேன்ற எண்ணம் வருதா, இல்லை. ஏன்னா அது கிடைக்கும், அந்த இடத்துல பயம் இல்லை, வஸ்து கிடைக்கும், எப்பவும் கடைக்கு போகிறது, கிடைக்காது போகிறதுன்னு அவனுக்கு இல்லை, அந்த பயம் இல்லை. அதனால் என்ன, போனால் போகிறது, ஏதோ கடை என்ன பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு அப்படியே உட்காந்து சோம்பேறியாக இருந்துட்டு கடைசியில் வாங்காத இன்றைக்கி இப்படி வச்சு ஓட்டிடலாம் என்ன இப்போ அப்படின்னு விடுவான். இப்போ இன்றைக்கி இந்த தொகையில் சாப்பிட முடியும், அதை பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஆனால் கிடைக்காது அப்படின்ற இன்றைக்கி ஐயோ தொகையில் சாதம் எப்படி அதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு இப்போ அப்படிச்சே அதிலேருந்து ஒரு பயந்துண்டு, அதனால நம்ம எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு, அது கிடைக்காத போடும் அப்படின்னு அந்த. அதனால் ஒரு பயத்தினால தான் ஒன்று தேவையோ ஆசையோ, அந்த ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு உண்டான குரோதமோ எல்லாம் இந்த பயத்தினால தான். அதனால் கல்யாண குணங்கள் பொருந்தி இருக்கிற சுவாமியாகப்பட்டவர் நம்முடைய பயத்தை போக்குற. என்னது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அதாவது பெருமாளை நாம் அடைஞ்சிட்டோம், ஒன்றே புகழென்னு உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலங்கொண்ட நம் அத்திகிரி திருமால் ஆச்சாரியன் ஒன்றே புகழ் எம்பெருமான் தான் தஞ்சம் அப்படின்னு காட்ட, அவனிடத்துல நம்ம சரணாதி பண்ணி வைக்க, உடனே அவன் என்ன பண்ண, நம்ம அந்த மாதிரி காமிக்க, நீ தாண்டா இவனுக்கு புகழ், இவனை சேர்த்துக்கோ அப்படி சரணாதி திருவடியில் சேர்த்துக்கோன்னு காட்ட, அன்றே அடைக்கலங்கொண்ட, அன்றைக்கே நம்ம அடைக்கலமாக கொட்டுட்டான் அத்திகிரி திருமால். ஏன்னா அவரை அங்கே இது பண்ணிருக்கார், பரநியாசம் பண்ணிருக்கார். இன்றே இசையில் எண்ணெடி சேர்ப்பர், இன்றைக்கே நாம் இசைஞ்சோன்னா மோட்சம் வேணும்னா நம்ம அவனுடைய திருவடியை கொடுத்துருவான்.
ஆனால் நாம் இன்றே இசையில்னா என்ன அர்த்தம்? நாம் இன்னைக்கு இசையில், அதனால் ஏற்ற தேகாவசானத்தில் மோட்சம் கேட்டிருக்கோம், அன்னைக்கு கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அதனால் அதுவரையில் என்ன ஆகும்? கண்ணன் சொல்லியிருக்கான் மாசுச்சகான்னு இருந்தால் கூட அதை இவர் ஸ்பஷ்டமாக பல விதத்தில் சொல்கிறோம். நன்றே வருவதெல்லாம், எது எது வந்தாலும் நல்லது தான். நமக்கு பரம் ஒன்று இல்லது, நமக்கு எந்த விதமான பரமும் கிடையாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தானே அது நடக்காத போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பரம் ஒன்றிலதே அப்படின்னு சாட்சி எல்லாரையும் இன்று எல்லாருக்கும் இது பொது. சரணாகதி பண்ணுறது வேணால் அது எப்படி, அது ஆச்சாரியனே தானே பண்ணணுமா, ஆச்சாரியன் பண்ணணுமா, அவர் சொல்லி வச்சு பண்ணணுமா, இல்லை அவரே பண்ணிவிடுவாரா அப்படின்றதான் ஒரு ஜீவனுக்கு அப்படின்றதுலாம் இது விசாரமே தவிர, சரணாகதி அனுஷ்டானன்றது எல்லாம் அது ஆயிடுத்துன்னா இது எல்லாருக்கும் பொது. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றில்லதே அப்படின்னு இது பண்ணுறார். ஆன மாதிரி நம்முடைய பயத்தையும் போக்குறார். கண்ணன் மாசுச்சகான்னு சொல்லியிருக்கான், சரணம் விரஜா சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நீ சரணம் பண்ணி நான் உன்னுடைய விடுவிக்கிறேன், மாசுச்சகா சோகிக்காதேன்னு சொல்லியிருக்கான். நான் அதை மாதிரி அத்தை கண்டோக்தியாக தன்னுடைய கிரந்தாதிகளில் நன்னா சாதிச்சிருக்கார். பயமே படாத இருக்கா மாதிரி அந்த சரண்யனுடையும் சரணாகதியினுடையும் ஏற்றத்தையும் சொல்லி எளிமையும் சொல்லி அதை நாம் பண்ணிட்டோன்னா பயப்படாது இருக்கக்கூடிய, பூர்வத்தில் தான் பயம் இருக்கணும், உத்தரத்தில் பயம் இருக்கக்கூடாது. அப்படின்னு பூர்வத்தில் பயம் இல்லைன்னா என்ன அனர்த்தம் வரும்? நாம் துணிஞ்ச கட்டிக்கு துக்கம் இல்லைன்னு எதெல்லாம் தப்பு தப்பாக காரியம் பண்ணிட்டுருப்போம், எதையோ அனுபவிச்சுட்டுருப்போம், சரணாகதி பண்ண மாட்டோம். அதனால் பூர்வத்தில் பயம் இருக்கணும். சரணாகதிக்கு முன்ன சரணாகதி பண்ணால் விட்டு பயப்படக்கூடாது. காரணம் என்ன? பெருமாள் எல்லாத்தையும் பரத்தை எடுத்துட்டான், நமக்கு என்ன இருக்குது? அதனால் சரணாகதி பண்ணால் விட்டு பயப்படக்கூடாது. அது பயந்தோன்னா சரணாகதி இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தரை போய் உபகாரம் கேட்டுட்டு ஊர் மொத்தம் எங்கேப்பா போயிட்டு வர, அவாத்துக்கு போயிட்டு வரேன், ஏதோ உபகாரம் கேட்டேன், ஹெல்ப் கேட்டேன், பண்ணுறேன்னு இருக்கார், பண்ணுவாரோ மாட்டுவாரோ தெரில. இப்படி தெரு வேறு வரைச்சே யார் யார் ரோட்டில் பார்க்குறானோ அவன்லாம் எங்கே போயிட்டு வரேன்னு விசாரிச்சா என்ன சௌக்கியமா, எங்கே போயிட்டு வரேன்னா அங்கே போய் உபகாரம் கேட்டு வந்தால் அவர் பண்ணுவாரோ மாட்டாரோன்னு சொன்னால் அவர் காதில் எட்டி தின்னா இப்படியா இருக்கான் அவன் சப்போ அப்படின்னு விட்டுடுவார். அதே விசுவாசமாக இருந்தாக்கா கட்டாயம் பண்ணுவார். அதனால் அந்த இது இருக்கணும். ஆன மாதிரி எம்பெருமான் அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் நம்ம நிர்பயால ஆக்கி அந்த சரணாகதியை பண்ணுறதுக்கு தூண்டுறது. சரணாகதி பண்ணாவிட்டும் பெருமாள் இடத்துல விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கு தூண்டுறது. இப்படியெல்லாம் கல்யாண குணம் பொருந்தினா நமக்கு முதல்ல அபயம் அளிக்கிறது அவருடைய கிரந்தம் அந்த கல்யாண குணத்தினால. அதனால் எளிமையாக ராகவன் அப்படின்னு சொன்னது லாகவமாக இருக்கான்னு, அந்த ராகவனுக்கு என்ன குணம் இருக்குதோ அதே போல் இவர் எல்லாருக்கும் உபயோகப்படுற கிரந்தத்தை அருளியிருக்கார். முன்னே அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் அவன் எப்படி எல்லாரையும் தன் கீழே கொண்டு வந்தாரோ இவரும் என்னது உயர்ந்ததான வித்தியை சொல்லியிருக்கார். ஞாச வித்தியை தான் எல்லாருக்கும் அப்படின்னு, சரணாகதி தான் இல்லை. அதே மாதிரி எல்லாரையும்க்கும் உதவக்கூடியதாக வழியிலே கிரந்தம் சொல்லியிருக்கார், உபதேசம் பண்ணக்கூடிய கிரந்தத்தில். அதுக்கப்புறம் இவர் சொல்லின வழியில் போகிறவா எல்லாருக்கும் என்னது எம்பெருமான் தன்னையே தரக்கூடியதான எல்லா பலனும் வரா மாதிரி பண்ணியிருக்கார். அதனால் கல்யாண குணசாலினே அப்படின்றத கொண்டு அந்த பதமாகப்பட்டது அங்கே சர்வலோக சரண்யாவுக்கு அப்புறம் ராகவாய அப்படின்னு சொன்னால் போல் இங்கே கல்யாண குணசாலினேன்னு தேசிகன் திகழறார் அப்படின்றத இங்கே இருக்குது. நாளைக்கு ஸ்ரீமதே வெங்கடேசாய அங்கே மகாத்மனே, அதான் சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருக்கவன் ராகவனாக இருக்கான், இதான் எளியவனாக இருக்கான், மகாத்மாவாகவும் இருக்கான், அதான் பரத்துவம் உடையவனாகவும் இருக்கான். அது ஸ்ரீமதே வெங்கடேசாயன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த மகாத்மனே நாங்கள் சொன்னானே அந்த மாதிரி இவர் மகாத்மாவாக எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமः. ஆதிவண்டலோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடசித்யதீசான பதாஸ்ரீ ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.